ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத சும்மா விடக்கூடாது, போய் வச்சுக்கிறேன். உண்மையிலே பாஸ் ஆயிருப்பாளா தெரியலையேப்பா. ஏய் 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 வாங்க வாங்கங்கறல்ல, எங்க போயிட்டு வர்ற? ஏர்வாடிக்கு எதுக்கு போனோம்? என்னது ஏர்வாடிக்கு போறியா? எதுக்கு? உன்னை கட்டி வச்சு வைத்தியம் பார்க்கறதுக்கா? வாத்துக்கறியா? ஐய, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏய், உனக்கு வைத்தியம் பண்ணணுமான்னு கேட்டேன்டி. வாத்துக்கறியை பத்தி பேசிட்டு இருக்க? பாத்திருக்கேன். எது பாத்திருக்கியா? என்ன பாத்திருக்க? அதான் பாத்திருக்கேன்னு சொல்றேன்ல. அதை தாண்டி கேக்குறேன், என்ன பாத்திருக்க? அப்ப சரி, அது கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்குமா? எதுடி கரெக்டா இருக்கும்? ஐயா, எத்தனை தடவை சொல்றது? நான் தான் பாத்திருக்கேன்னு சொல்றேன்ல. இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய், காது கேட்கலையா இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறியா? இவளை என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய் போ, போடி. சின்னமனே, உங்க அம்மா வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், உன்னதான் உள்ள போன்னு சொன்னேன்ல, எதுக்கு திரும்பி வந்த? போ. மாப்பிள்ள வந்து போஸ்ட் ஒட்டி இருக்காரு, முழுசா பாத்தீங்களா? எது? எதுக்கு எடுத்தாலும் பூங்கொடியே ஏன் பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல. என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்கா. உங்க பையனும் அந்த காலேஜ்ல தானே படிக்கிறான். அவன் எவ்வளவு மார்க் எடுத்தான்னு கேட்டீங்களா? அன்னைக்கு பூங்கொடி 5 மார்க் எடுத்தா, 3 மார்க் எடுத்தான்னு சொன்னீங்களே. இவன் எவ்வளவு மார்க் எடுத்தான்னு தெரியுமா? இதையும் சொல்லி காட்டணும்ல, அதானுங்க நியாயம். என்ன வெறுப்பேத்த பாக்குறியா? கோவம் வந்தேன்னா அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன், போ. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னால வந்து என்னையே இந்த கேள்வி கேப்ப? அதுவும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு நீ சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? நான் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. ஏய், நான் சொன்னது உனக்கு புரியல? நான் இவ்வளவு சொல்லி சிரிச்சேன், என்னடி அர்த்தம்? ஓட்டேனா? ஏய், நான் பேசுறது உனக்கு காதுல கேக்குதா இல்லையா? நீங்க எனக்கு பண்ணதுலே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமாங்க? எனக்கு காது கேட்காம பண்ணீங்களே, அதான். நீங்க என்னதான் கரடியா கத்துனாலும் என் காதுல கேட்கவே கேட்காது. இனிமே நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. ஆனா நான் பேசுறத நீங்க கேட்டுத்தானே ஆகணும். அப்படின்னா கடவுள் யாருக்கு தண்டனை கொடுத்திருக்காருன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இத்தனை வருஷமா நீங்க பேசின வார்த்தைய நான் கேட்கவே முடியாது. ஆனா நான் பேசுற வார்த்தையெல்லாம் வேற வழி இல்லாம நீங்க கேட்டுட்டே ஆகணும். அன்னைக்கு என் பொண்ணு எத்தனை மார்க் எடுத்தான்னு எனக்கு நடிச்செல்லாம் காட்டுனீங்களே, அதே மாதிரி இன்னைக்கு உங்க பையன் எத்தனை மார்க் எடுத்தான்னு கேட்டு கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க. நீங்க நடிச்சு கூட காட்ட வேணாம், சும்மா எத்தனை மார்க் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. அவன் சொல்றது எனக்கு தான் கேட்காது, உங்களுக்கு தான் நல்லா கேக்குமே. இப்ப நீங்க கேளுங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கான்னு. என்னாச்சு அம்மாக்கு? எதுக்கு இப்படி போட்டு கொடுக்குறாங்க? மாட்டினா நான் செத்த, என் கதை என்னையோட முடிஞ்சிடும். ஐயோ,
என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, கேளுங்க. மாப்பிள்ள நம்ம வீட்டு செவத்துல பூங்கொடி மார்க்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்காருன்னு கோவப்பட்டீங்களே, அதுக்காக மாப்பிள்ளைய வெட்ட போறேன் குத்த போறேன்னு கோவப்பட்டீங்களே, அதுக்கு பதிலா நம்ம சக்தி பரீட்சையில வாங்கின மார்க்க போஸ்ட் அடிச்சு அவங்க வீட்டு செவத்துல போய் ஒட்டுங்க. பூங்கொடியோட மார்க் ஜாஸ்தியா வாங்கியிருக்கான்னு அவங்கள நீங்க எப்படி எல்லாம் அவமானப்படுத்தலாம்? இத விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுங்க. நீ என்னடா ஏன் வீட்ல வந்து போஸ்ட் ஓட்டுறது? ஓம் பொண்டாட்டியோட என் பையன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு அவங்கள மாதிரி பதிலுக்கு நம்மளும் போஸ்ட் அடிச்சு ஒட்ட வேணாம்? என்னங்க நிக்கிறீங்க? சக்தி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. ஏய், என்ன நக்கல் அடிச்சிட்டு இருக்கியா? நக்கல் அடிக்கிறியான்னு கேக்குறேன். சின்னவனே, அப்பா உள்ள போப்பா. அப்பா சொல்றேன்ல, போப்பா. சரிப்பா. என்னடி பாக்குற? நீ சொல்றதுக்காக ஆம்பளை பிள்ளைய உன் முன்னால வச்சு அவமானப்படுத்த முடியாது. போய் வேலை பாரு. ஆ? ஓடி. ஏய், இவ்வளவு கூட்டு போ, சாத்திருவேன். பெரியத்த என்ன சுத்தி முத்தி பாக்குறாங்க? ஐயோ, இந்த அம்மா என்ன பரம்பரை திருடி மாதிரி திருடுது?